This is Pastor Conrad DeFries with our Bible study today. அன்புக்குரியவர்களே, நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ் பேசுகிறேன். இந்த வேத பாடத்திற்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். The title of the Bible lesson is Renewing Your Mind. இந்த நாளின் பாடத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், உங்கள் மனதை புதிதாக்குதல். After you are born again and become a child of God, it is very important to renew the mind. நீங்க தேவனுடைய பிள்ளையாய் மாறின உடனே உங்கள் மனதை, உங்கள் சிந்தையை நீங்கள் புதிதாக்குதல் மிக மிக அவசியம். In 1 Thessalonians chapter 5 and verse 23, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், the Bible tells us we have three parts in us, but we are only one person. வேதம் சொல்லுகிறது நாம் 3 பகுதியாய் இருக்கிறோம், ஆனால் ஒரு நபராய் இருக்கிறோம் என்று வேதம் உங்களுக்கு போதிக்கிறது. You are a spirit being, you have a soul, and you live in a body. உங்களுக்கு ஆத்துமா உண்டு, உங்களுக்கு ஆவி உண்டு, நீங்கள் சரீரத்திலே வாழுகிறீர்கள். Your soul is made up of your mind, your will, and your emotions. உங்களுடைய ஆத்துமாவானது உங்களுடைய சிந்தை, உங்கள் எண்ணங்கள், உங்களுடைய உணர்வுகளின் அடிப்படையில் உங்கள் ஆத்துமா செயல்படும். You are in control of your thinking and what you decide and allow your mind to think. நீங்க என்னத்தை சிந்திக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானித்து உங்கள் சிந்தை அதை சிந்திக்கிறது. When you are born again in Jesus, your spirit is the part of you that is made totally brand new. நீங்க இயேசுவை எப்போது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய ஆவி முற்றும் புதிதாக்க மாற்றப்படுகிறது. When you're born again, you have the Holy Spirit living on the inside of your spirit. நீங்க என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணும்படியாய் கடந்து வருகிறார். You have the faith of God and the love of God on the inside in your spirit. உங்க ஆவிக்குள்ளே தேவனை குறித்ததான விசுவாசமும் தேவ அன்பும் உங்கள் ஆவியில் காணப்படுகிறது. Now that you have God on the inside of you, you must change the way you think about things. நீங்க இப்போ தேவ ஆவியை நீங்கள் பெற்றிருப்பதினாலே உங்களுடைய சிந்தையும் தேவன் சிந்தையை போல் மாற்றப்பட வேண்டும். You have the Holy Spirit inside of you to lead you and guide you and to help you in everything in life. அன்புக்குரியவர்களே, உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆவியான தேவன் உங்களுக்குள் இருக்கிற காரியங்களிலே உங்கள் ஆவியை தேவனைப் போலவே சிந்திக்க செய்யும். In 2 Corinthians chapter 5 and verse 17, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், if any man be in Christ, he is a new creation. Old things are passed away and all is made new. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வாசிக்கிறோம். Now it is so important that we learn to think the way God thinks about us. இப்போ புதிய ஆவியை பெற்ற நீங்கள் தேவ ஆவியானவர் உங்களுக்குள் இருக்க உங்களுடைய சிந்தையானது தேவன் சிந்திக்கிற வண்ணமாய் சிந்திக்கிறதாக உங்கள் சிந்தை மாற வேண்டும். God is just not helping you a little, but he has made your spirit totally and completely new. ஆண்டவர் ஏதோ உங்களுக்கு சின்ன உதவி செய்வதல்ல, உங்கள் ஆவியை அவர் முற்றும் மாற்றிருக்கார். முழுவதுமாய் உங்கள் ஆவி புதிதாக்கப்பட்டிருக்கிறது. The Bible tells us that now you have Christ in you, in your spirit. வேதம் சொல்லுது கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார், உங்க ஆவியிலே அவர் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். In Romans chapter 12 and verse 2, ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், be not conformed to the world, but be transformed by the renewing of your mind. அந்த வசனத்தில் 2ஆம் அதிகாரம் 12:2 சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ண சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குதனால் மனுரூபமாகுங்கள் என்று வாசிக்கிறோம்.
When it says, be not conformed to the world, that means don't let the pressures of the world make your decisions for you. நீங்க இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் என்று சொன்னால், இந்த உலகம் எப்படி செயல்படுகிறதோ அதே வண்ணமாய் நீங்கள் செயல்படுவதல்ல. The word transformed is like what happens to a caterpillar when it is transformed into a butterfly. இது மறுரூபம் என்று சொன்னால், ஒரு 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 பட்டாம்பூச்சி எடுத்துக்கொள்வோமானால், ஒரு புழு எப்படி பட்டாம்பூச்சியாக உருமாறுகிறதோ அதே வண்ணமாக. When this happens to a caterpillar, it happens all at one time. இது இந்த புழுவுக்கு ஒரே நாளிலே இவைகள் எல்லாம் நடைபெற ஆரம்பிக்கும் மாற்றங்கள். But for us, we are changing a little bit every day to be transformed into the image of God. ஆனால் நமக்கோ ஒவ்வொரு நாளும் இது தேவ சாயலாக நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். In 2 Corinthians chapter 10 verses 4 and 5. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நீ வாசிப்பீரானால், we are to bring every thought that we have into the obedience of Christ. எல்லா காரியங்களும் கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படித்துகிறவளாய் நாம் இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். Some people do not yet understand they are in charge of what they think. இன்னைக்கு அநேகர் அவர்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. அவங்க என்ன சிந்திக்கிறார்கள் என்பதை அவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். Emotions and feelings follow what you think about. நீங்க என்னத்தை யோசிக்கிறீர்களோ அதை பின்பற்றும். எது சரிங்களா? உங்களுடைய உணர்வுகளும் உங்களுடைய சிந்தையும், நீங்க எதை சிந்திக்கிறீர்களோ அதை அது பின்பற்றும். In the book of Colossians chapter 3 and verse 10, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீரானால், put on the new man which is renewed in knowledge after the image of Christ. நீங்க அங்க வசனம் அழகாய் சொல்லுகிறது, புதிய மனிதனுடைய அல்லது அங்க வசனம் சொல்லுது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டீர்களே என்று வாசிக்கிறோம். God is a spirit and spirit communicates with spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார், ஆவியாகிய தேவன் ஆவியோடு கூட இடைபடுகிறார். God does not speak to your mind or to your body. He speaks to your spirit. தேவன் உங்க சிந்தையில பேசல, உங்க எண்ணத்தில பேசல. தேவன் உங்களுக்குள் இருக்கிற தம்முடைய ஆவியோடு கூட அவர் இடைபடுகிறார். Now that you're born again, you have the Holy Spirit on the inside in your spirit. நீங்க மறுபடியும் பிறந்த நீங்க உங்களுக்குள் தேவன் தம்முடைய ஆவியை தேவன் வைத்திருக்கிறார். The Holy Spirit will communicate the things of God to your spirit being. உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆவியோடு கூட, உங்கள் ஆவியோடு கூட அவர் இடைபடுகிற தேவனாய் இருக்கிறார். Then your spirit will communicate it to your mind, to your soul. உங்க ஆவி உங்களுடைய சிந்தையோடு கூட, உங்களுடைய மனதோடு கூட, உங்களுடைய உணர்வோடு கூட உங்க ஆவி இடைபட ஆரம்பிக்கும். When you are born again, it is your spirit, not your soul, that is born again. நீங்க மறுபடி பிறந்த பொழுது உங்கள் ஆவி மறுபடி பிறந்ததே அல்லாமல் உங்களுடைய ஆத்துமா அல்ல. Sometimes we say things like, how many souls were saved in the meeting? சில சமயம் நம்ம சொல்வோம், இந்த கூட்டத்திலே எவ்வளவு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது என்று கேட்போம். But really, it is the spirit part of you that gets born again. ஆனா உண்மை என்னவென்று சொன்னால், உங்கள் எத்தனை ஆவிகள் ரட்சிக்கப்பட்டது என்றுதான் நாம் கேட்க வேண்டும். In the book of John, chapter 3 and verse 6, யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், that which is born of the flesh is flesh, but that which is born of the spirit is spirit. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று வாசிக்கிறோம்.
Your soul is your mind, will, and emotions, and you are in control of it. உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய மனசு, உங்களுடைய சிந்தை, உங்களுடைய உணர்வுகளின் அடிப்படையில் இயங்குகிற ஒன்று. If you are not controlling what you think, then you should start taking control of your thoughts. இங்க சிந்தையை நீங்கள் ஆளாவிட்டால் அங்க சிந்தை உங்களை ஆண்டு கொள்ளும். Don't allow thoughts that come to your mind that are negative to stay. You can control it. பாருங்க, எந்த எதிர்மறையான கருத்துகளும் உங்களை ஆளுவதற்கு இடம் கூடாதீங்க. நீங்கள் அவைகளை ஆள வேண்டும். In the book of James, chapter 1 and verse 21, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போமானால், it tells us, by putting the word of God into your thoughts, you can save or deliver your soul. அங்க வசனம் அழகாய் சொல்லுகிற, நீங்க எவ்விதத்திலும் அழுக்கையும் கொடிய துர்கணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நடப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை சார்த்தமாய் சார்ந்து கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். And I will say again, emotions, your feelings and emotions follow what you think. உங்க உணர்வுகள், நீங்கள் எதை யோசிக்கிறீர்களோ சிந்திக்கிறீர்களோ அதற்கு ஏற்ற உங்க உணர்வுகள் செயல்படும். If you don't like the way you feel or your emotions, then change what you are thinking. உங்க உணர்வுகள் சரியில்லைன்னு சொன்னா, ஐயோ அதை மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சிந்தையை மாற்ற வேண்டும். Bring your thinking in line with what the Word of God says in the Bible. உங்களுடைய சிந்தைகளை வேத வசனங்கள் என்ன சொல்லுகிறதோ அதற்கு ஏற்றபடி உங்கள் சிந்தையை மாற்றி அமையுங்கள். In the book of Matthew, chapter 11, verses 28 through 30, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28லிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போமானால், Jesus says, "Come to me and take my yoke upon you and learn of me." அங்கே இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வந்து என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள் என்று வாசிக்கிறோம். He says, if you will come to him, his yoke is easy and his burden is light. அவர் சொல்லுகிறார், என்னுடைய நுகம் லகுவாயும் என்னுடைய பாரம் லகுவாய் இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறதை நம்மால் வாசிக்க முடியும். It says that will help you to give rest or to give peace to your soul. இப்படிதான் நம்முடைய ஆத்துமாவுக்கு நம்ம இளைப்பாறுதலை தர முடியும். He wants us, God does not put heavy burdens upon us. His yoke is easy and his burden is light. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். We must learn to cast our cares upon him, and he will help us to enjoy our life. நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் மேல் வைக்க வேண்டும். அவர் நம்முடைய பாரங்களை சுமந்து தீர்க்கிற தேவனாய் இருக்கிறார். In the Message Bible, it says we are to learn the easy way. God will show us the easy way to live our life. அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, சுலபமான வழிகளிலே நாம் வாழ்வதற்கு தேவன் அநேக வழிகளை தேவன் வைத்திருக்கிறார். God does not cause problems and bad things to happen to us to teach us lessons. அன்புக்குரியவர்களே, நாம் பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு மோசமான கடினமான சூழ்நிலைகளினால் தேவன் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறவர் அல்ல. God does not discipline or chasten us with bad things to learn lessons. ஏதோ தவறு மோசம் கஷ்டத்தை கொண்டு நமக்கு புத்தி புகட்டுகிறவரும் அவர் அல்ல. God will discipline and chasten us by teaching us the word of God. அவர் நமக்கு தேவ வார்த்தைகளையும் கொண்டு நம்மை போதிக்கிறவர், நம்மை நல்வழிப்படுத்தும்படி விரும்புகிறவர். In the book of Ephesians, chapter 4 and verse 23, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it tells us to be renewed in the spirit of our mind.
அங்க வசனம் சொல்ல உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி என்று வாசிக்கிறோம். In this scripture, it's telling us to have a new and fresh attitude about the things of God. இந்த வசனம் சொல்லுது தேவனை குறித்தான புதிய உணர்வுகளையும் புதிய காரியங்களையும் பெற்றுக்கொள்கிற ஒரு ஆவி. In order for the Holy Spirit to speak to us, we must renew our thinking so that it is lined up with the Word of God. அன்புக்குரியவர்களே, நாம் தேவனோடு இசைந்து இருப்பதற்கு தேவ ஆவியின் நடத்துதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். In the book of Romans, chapter 7 and verse 25, ரோமர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போமானால், the Apostle Paul says, "With my mind I serve the law of God." அங்க வசனம் சொல்லுகிறது என் முழு இருதயத்தோடு நான் தேவனுக்கு பணி செய்கிறேன் என்று வாசிக்கிறோம். If you allow the thoughts of the devil to stay in your mind, the negative and fearful thoughts, it will just cause you problems. அன்புக்குரியவர்களே, பயம், எதிர்மறையான கருத்துகள் இவைகள் உங்கள் சிந்தைகளில் இருக்குமானால் அது உங்களுக்கு தொல்லையும் பிரச்சனைகளையும் கொண்டு வரும். No matter how many times someone prays for you, if you do not change your thinking, you will still have the same problems. நீங்க எவ்வளவு உங்க சிந்தையை மாற்றாத பட்சத்திலே யார் எவ்வளவு நேரம் உங்களுக்காக ஜெபித்தாலும் உங்களுக்கு விமோசனம் இல்லை. In the book of 1 Peter, chapter 1 and verse 13, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போமானால், it tells us to gird up the loins of our minds. அங்க சொல்லுங்க நீங்கள் உங்கள் மனதில் அறையை கட்டிக்கொண்டு என்று வாசிக்கிறோம். That means with the strictest self-control, we are to control what we think. அப்படியானால் மிக மிக ஜாக்கிரதையாக உறுதியான மனதை நாம் கட்டுப்படுத்துகிறவளாய் நாம் காணப்பட வேண்டும். That is our responsibility. We cannot pray and ask God to control our minds. இது நம்மளுடைய கடமை. ஜெபம் பண்ணி ஆண்டவரே இதை செய்யும் என்று நம்மால் கேட்க முடியாது. It is our personal responsibility to take charge of what we think. அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய மனதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். The devil comes to everyone to try to control their thinking. பிசாசானவன் நம்முடைய சிந்தைகளை நம்மை ஆளுகை செய்ய அவன் எத்தனைப்பான். The devil just has one main kind of strategy against you. பிசாசானவன் உங்களை வீழ்த்துவதற்கு அவன் வைத்திருக்கிற பிரதானமான அவன் தந்திரம் என்னவென்று சொன்னால், he wants to try to get you to think doubt and fear and problems instead of the thoughts of God. இன்னைக்கு அவன் சந்தேகங்கள், பயங்கள், பொல்லாங்கான எண்ணங்கள் இதைதான் உங்கள் இருதயத்தில் கொண்டு வருவானே தவிர வேதத்தில் இருக்கிற தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் வசனங்களையும் நீங்கள் யோசிக்கோ சிந்திக்கோ அவன் இடம் கொடுக்கவே மாட்டான். The Greek word for devil is diabolos. It means to strike and strike and strike. கிரேக்க பிசாசுக்கு கிரேக்க வார்த்தையிலே அவனுடைய பெயர் எப்படி எழுதப்பட்ட அபலோஸ் என்று சொல்லப்படுகிறது. அபலோஸ் என்று சொன்னால் அவனை தொடர்ச்சியாய் 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 அவன் போராடி கொண்டே இருப்பதற்கு என்று பொருள் கொள்ளலாம். The devil will continue to attack you in your thinking, but you can take charge of what you think. பிசாசானவன் உங்களை தொடர்ச்சியாய் பொல்லாங்கான எண்ணங்கள், பயங்கள், தைரியங்கள் கொண்டு வரலாம். ஆனால் எதை சிந்திக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். In the book of Ephesians, chapter 6 and verse 14, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போமானால், it says, "Therefore, having your loins girt about with truth, put on the whole armor of God." சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டி கொண்டவர்களாய் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ளுங்க. The devil, if he can get you thinking negative thoughts, then your feelings and emotions will be negative.
பாருங்க, பிசாசானவன் உங்க எண்ணத்தை, உங்க சிந்தையை எதிர்மறையான கருத்துகளால் நிரப்புவானால் உங்கள் எண்ணம், உங்களுடைய உணர்வுகள் எல்லாம் எதிர்மறையான கருத்துகள் உடையதாக மாறிவிடும். In the book of Ephesians, chapter 4 and verse 27, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், it tells us, do not give the devil a foothold or a place in us. பிசாசானவனுக்கு உங்க வாழ்க்கையில் இடம் கொடாதிருங்கள் என்று வாசிக்கிறோம். You have the power and ability to control what you think. நீங்க எண்ணத்தை சிந்திக்க வேண்டும் என்பதை நீங்க தீர்மானிக்கணும். When the devil brings bad thoughts to you, you take charge of them and don't allow them to stay in your mind. பிசாசானவன் எதிர்மறையான எண்ணத்தை கொண்டு வந்தால் அந்த எண்ணம் உங்கள் இருதயத்தில் தங்குவதற்கு நீங்கள் ஒரு காலமும் இடம் கொடுக்க கூடாது. Cast down imaginations and every thought that does not agree with the word of God. உங்கள் சிந்தையில் எதிர்மறையான சிந்தைகளை சிறைப்படுத்தி தேவனால் கொண்டு வராத சிந்தைகளை நீங்கள் சிறையாக்கி நீங்கள் உங்களை கீழ்ப்படுத்த வேண்டும் என்பது தேவன் உங்களை கொண்டு சித்தமாயிருக்கிறது. It is important to pray and seek God and read the word of God. இன்னைக்கு நீங்க ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பது ரொம்ப முக்கியம். But if you do not take charge and control your thinking, you will continue to have problems with the devil. நீங்க தொடர்ந்து தொல்லை இதே எண்ணத்தில் இருந்தா பிசாசு உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருவான். In the book of Proverbs, chapter 14 and verse 30, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், in the Amplified Bible, it says, a calm and undisturbed heart and mind are the life and health of the body. நம்பிக்கையிலும் மனதிற்கு துக்கமும் உண்டு, அதே மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம் என்று சொல்லி வாசிக்கிறோம். It is our responsibility to take charge of our thoughts and of our thinking. அன்புக்குரியவர்களே, நம்முடைய சிந்தையை செம்மைப்படுத்துவது, அதை சிறைப்படுத்துவது நம் கரத்தில் தான் இருக்கிறது. The mind and thinking, that is where the battleground with the enemy is. நம்முடைய சிந்தை தான் சத்துருவானவன் யுத்தம் செய்கிற மிகப்பெரிய யுத்தகலமாய் இருக்கிறது. When we talk about spiritual warfare with the enemy, the mind is where the battleground goes on. அன்புக்குரியவர்களே, நம்ம சிந்தை தான் பிசாசானவன் யுத்தம் செய்கிற நம்மை கெடுக்கிற ஒரு இடமாய் இருக்கிறது. In the book of Colossians, chapter 3 and verse 10, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், put on the new man, which is renewed in knowledge after the image of Christ Jesus. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறையுடையபடி புதிதாக புதிய மனுஷனை தரித்துக் கொண்டீர்களே என்று வாசிக்கிறோம். This is something that God tells us. It is our responsibility to do that. அன்புக்குரியவர்களே, இது நம்மளுடைய கடமை என்று தேவன் சொல்லுகிறார். You have the ability to take control of what you think in your mind. அன்புக்குரியவர்களே, நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். The Bible tells us we can be transformed by the renewing of our mind. அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது உங்கள் மனம் புதிதாக்குதலால் நீங்கள் மறுரூபமாகுகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. When you control your thoughts the way God's Bible says, you will find the will and plan of God for your life. அன்புக்குரியவர்களே, நீங்க மனம் புதிதானா உங்களை குறித்தான தேவ சித்தம் சிந்தை என்ன என்பதை உங்களால் அறிந்து புரிந்து கொள்ள முடியும். By being transformed in your thinking, you can prove what is the good, acceptable, and perfect will of God. நீங்க மனம் புதிதாகிறதுனால எது நன்மை, உங்களுக்கு ஆசீர்வாதம் என்ன என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். When you are born again, your spirit is made totally new at that very moment.
அன்புக்குரியவர்களே, நீங்கள் எப்பொழுது ஞானஸ்நானம் எடுத்தீர்களோ அப்பொழுது உங்கள் ஆவி முற்றும் புதிதாக மாற்றப்பட்டிருக்கிறது. But your soul is something that takes a process for the rest of your life to be made new. அன்புக்குரியவர்களே, உங்கள் ஆத்துமா நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் அதை புதிதாக்க வேண்டும். You are sanctified in your spirit at the time you're born again. நீங்க மறுபடி பிறக்கும் பொழுது உங்கள் ஆவி புதிதாக்கப்பட்டிருக்கிறது. But sanctification in your soul is a process that happens every day for the rest of your life. ஆனால் உங்க ஆவியை திரும்ப திரும்ப நீங்கள் புதுப்பித்துக் கொள்வது உங்க வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய காரியமாக இருக்கிறது. And when you get a new body at the rapture of the church, then your body will be totally sanctified. நீங்க புதிய சரீரத்தை பெற்று அங்கே இயேசுவின் வருகையிலே நீங்கள் புதிய சரீரத்தை உடையவளாக இருப்பீங்க. One of the most important things for a Christian is to bring your thoughts into captivity to obey the word of God. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்கள் அடிப்படை தன்மை என்ன தெரியுங்களா? உங்கள் சிந்தையை மறுரூபமாக்க வேண்டும். அதை தேவ வார்த்தைக்குள்ளாய் கீழ்ப்படுகிறதாய் உங்கள் சிந்தையை மாற்ற வேண்டும். In the book of Ephesians chapter 6 and verse 17, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், it tells us to put on the helmet of salvation, which is talking about our minds. அங்கே 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய தலைசிரா என்று வாசிக்கிறோம். And take the sword of our born again spirit, which is the word of God. ரட்சண்யம் என்னும் தலைசிராவையும் தேவ வசனமாக ஆவின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். The way we use the sword of the spirit is by speaking the word of God out loud. நீங்க தேவ பட்டயத்தை பயன்படுத்த சத்தமாய் தேவ வசனத்தை பேசுங்க. Before we can speak the word, we must think the word of God. நீங்க தேவ வார்த்தையை பேசுவதற்கு முன்பாக தேவ வார்த்தையை யோசிங்க. This is something that God cannot do for you, but he will help you, but you have to do it. இந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்ய முடியாது, நீங்கள் செய்ய வேண்டும். தேவன் உங்களுக்கு இதற்கு உதவியாய் இருப்பார். It is up to you and I to put on the whole armor of God. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய என்னுடைய கடமையாய் இருக்கிறது. It says so that you can stand against the wiles of the devil. அப்பொழுது பிசாசின் தந்திரங்களை உங்களால் எதிர்த்து நிற்க வைக்க முடியும். Some things is God's responsibility, but some things is our responsibility. சிலது தேவனுடைய கடமை, சிலது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. We are the ones that have to put on the armor and stand against the strategies of the devil. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து இருப்போமானால் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க முடியும். Controlling your own thinking is part of putting on the armor of God. உங்களை நீங்களே அடக்கிக் கொள்வதற்கும் இந்த சர்வாயுத வர்க்கம் அது உதவியாக இருக்கும். If negative thoughts come to you, you can meditate on a scripture and change what you think. எதிர்மறையான கருத்துகள் எண்ணங்கள் வருமானால் தேவ வசனத்தை தியானித்து அந்த வசனங்கள் சொல்லுகிறதை நீங்கள் சிந்தித்தால் போதும், அவைகள் மாறி போகும். You can begin to praise God, thank him for his many blessings. அவரை மகிமைப்படுத்தி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank him that you're a child of God and that he's preparing a mansion in heaven for you. அன்புக்குரியவர்களே, தேவனை மகிமைப்படுத்துங்க. அவர் உங்களுக்காக செய்த கிரியைகளுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Find a few scriptures and just think about them over and over and over. அன்புக்குரியவர்களே, நல்ல வசனங்களை தேர்ந்தெடுத்து அதை திரும்ப திரும்ப சத்தமாய் வாசியுங்க. I want you to pray this prayer out loud to receive Jesus Christ as your Savior. அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை
நீங்கள் இயேசு சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு சத்தமாய் சொல்லுங்க. I believe Jesus Christ is the Son of God. சர்வ வல்லவரே, நீர் மெய்யான தேவன், தேவகுமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe he died on the cross for me and rose from the dead. ஏசப்பா, நீர் எனக்காகவே மரித்து மூன்றாம் நாள் எனக்காகவே உயிரோடு எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Jesus, I ask you to come into my heart right now and I will live for you. ஆண்டவரே ஏசப்பா, என் இருதயத்துல வந்து எனக்குள் வாசம் பண்ணும்படி உம்மை அன்போடு அழைக்கின்றேன். If you prayed that prayer from your heart, you are born again in your spirit. அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை உண்மையாய் நீங்கள் செய்திருப்பீர்களானால் நீங்க மறுபடி பிறந்தீர்கள் என்று இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன். Find a good Bible teaching church and grow one step at a time, day by day. God loves you. We love you. In Jesus' name, amen. நல்ல சபையை தேர்ந்தெடுத்து அதில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.